நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இயேசுவை பற்றினதான ஒரு நல்ல வார்த்தை இது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது அல்லது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே ஆண்டவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு 2-3 வசனத்திலேயே அவருடைய முழு வாழ்க்கையினுடைய அந்த படத்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு 2-3 வசனத்திலே அடக்கி கடைசியிலே பவுல் முடிக்கிறதை பார்க்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தார், தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். ஆனால் இது எல்லாவற்றையும் விட்டு தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஒன்றிலே, அதாவது எல்லாவற்றையும் முதலாவது ஒன்றை வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு பிறகு அவர் எல்லாவற்றையும் அடைந்தார். அவர் எல்லாவற்றையும் அடைந்தார் அப்படிங்கிறதான் நாம் பார்க்கிற, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற விஷயம். எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி நம்மை போல அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அதற்கப்புறம் அவர் எல்லாவற்றையும் அடைந்தார் அப்படிங்கிறதாம். ஆகவே இந்த வெறுமையாக்குவது அல்லது அடைவது அப்படிங்கிற, அவர் தேவனுடைய மகிமையை அடைந்தார் அப்படிங்கிறது அவர் அடைந்ததை காண்பிக்கிறது. அதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார், ஏற்கனவே இருந்ததை அவர் வெறுமையாக்கினார் அப்படிங்கிறதும். இப்போ இந்த ரெண்டுக்குமே தாழ்மைதான் மிகவும் அவசியம். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே 92-91 வருஷம் என்று நினைக்கிறேன், ஒரு பரலோக பொக்கிஷத்தை படித்தேன் அந்த காலத்திலே. அதாவது ஆண்ட்ரூ மூரை எழுதின ஒரு பரலோக பொக்கிஷத்தினுடைய ஒரு பிரதி. அது அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், தாழ்மையே பரிசுத்தத்தின் வசீகரம் அப்படின்னு சொல்லி, பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி, அதனாலே வெகு அந்த வார்த்தையினாலே, அதாவது தாழ்மையே பரிசுத்தத்தின் வசீகரம், அதாவது தாழ்மையை தன்னோடு கூட போர்த்து கொண்டு வெளிப்படாத எல்லா பரிசுத்தம் என்னது? போலியானது. தாழ்மை இல்லாத எல்லா ஊழியங்களும் போலியானது. தாழ்மையை தன்னோடு கூட வைத்து கொண்டு வராத எல்லா பிரசங்கங்கள் எல்லாமே போலியானது. இதை வைத்துத்தான் போலி எது நிஜம் எது என்பதை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனா பொய்யான ஊழியக்காரனா அப்படிங்கிறதே அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை வைத்தல்ல. ஒரு லேப்டாப்பை வைத்து கொண்டு திறம்பட என்ன செய்துவிட முடியும்? பிரசங்கத்தை பண்ணிவிட முடியும். ஆனால் அந்த ஆவியிலே ஒரு எளிமையான ஒரு தாழ்மையின் ஆவி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த வசனம், அந்த வார்த்தை என்னை அதனால் இழுக்கப்பட்டு அதை என்ன செய்தேன்னா, எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில் இருக்கிற நான் பிறந்த வீட்டில் ஒரு அலமாரி ஒன்று இருந்தது. அந்த அலமாரியினுடைய ஒரு மர டோரில் ஒரு பெயிண்டை வச்சு அதை எழுதினேன். என்னத்தை எழுதினேன்? தாழ்மையே பரிசுத்தத்தின் வசீகரம் அப்படின்னு சொல்லி. அதாவது தாழ்மைதான் பரிசுத்தத்தின் அந்த, அதனுடைய ஈர்ப்பு, அதாவது அந்த பியூட்டி,
அப்படிங்கிறதை எழுதி வைத்து தினந்தோறுமே அதை பார்ப்பேன். தினந்தோறுமே அந்த பெயிண்டில் எழுதியிருக்கேன். இப்போ அதெல்லாம் நான் அதற்கப்புறம் மாறி திரும்ப அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அது அந்த வசனம் இப்பொழுது இல்லை. ஆனால் பல நாட்களாக அந்த வார்த்தையை பார்த்து கொண்டே இருந்தேன். தாழ்மையே பரிசுத்தத்தின் வசீகரம். அப்போ தாழ்மையே இல்லாத, தாழ்மையை பொறுத்து கொண்டு வராத எந்த கண்டிப்பும், எந்த அன்பு, எந்த ஊழியம், எந்த எல்லாமே இயேசுவை போன்றதல்ல அப்படிங்கிறதான். ஆகவே நம்மை நிதானித்து பார்ப்பதற்கு அதான் நம்மை நிதானித்து பார்ப்பதற்கு, நம்முடைய ஆவியை நிதானித்து பார்ப்பதற்கு அதுதான் ஒரு அளவுகோல். நான் பேசுகிற வார்த்தை, இப்போ நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக அழைக்கப்பட்டிருந்தால் கம்பெனியில் சூப்பர்வைசிங் பண்ண வேண்டும், சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவில்லை. அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, மெதுவாக பேசினால் அங்கே ஒன்றும் வேலை நடக்காது, இல்லை, நான் இதையெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு தாயாய் தகப்பனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை என் தங்கமே இங்கு வந்து உட்காரு அப்படின்னு என்ன செய்யாது, அந்த பிள்ளைகளுக்கு காது கேட்காது. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு காது கேட்க வேண்டும் என்று சொல்ல என்ன செய்யணும்? ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு காது கொஞ்சம் மந்தம், காதில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லவில்லை, அது அவர்களுடைய சுபாவம் அப்படி. அதற்கு என்ன பண்ணிகிட்ருக்கிற வாங்க அப்படின்னு கத்துனா தான் என்ன செய்யும், காது கேட்கும். சரி, இப்படி கத்துறதோ இப்படி சத்தமாக பேசுகிறதோ இதெல்லாம் தாழ்மை கிடையாது அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது. அதை என்னுடைய பொறுப்பிலே நான் எனக்கானதை எதுவும் தேடாமல் என்னை தாழ்த்தி நான் செய்கிற ஒரு வேலை அது. எனக்கு நல்ல பேர் வாங்கணுன்னா நான் அமைதியாய் பேசிவிட்டு போய்விடலாம். சபைக்குரிய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாந்தமுள்ளவன் என்று பெயர் வாங்கி கொண்டு போய்விடலாம். ஆனால் அது தாழ்மை கிடையாது, அதில் தாழ்மை இல்லை. தாழ்மையை தன்னோடு கூட, அதாவது தன்னை வெறுமையாக்காத, தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாது இருக்கிற ஒரு தாழ்மையை அந்த இடத்தை நான் அடையலைன்னு சொன்னேன். வேணால் பேர் வேணால் வாங்கிட்டு போயிடலாம், சாந்தமுள்ள ஊழியக்காரன் பேர் வாங்கிடலாம், ஆனால் நான் தாழ்மை இல்லை என்னிடத்துல. அதனால் அந்த வார்த்தை அதற்கப்புறம் நான் அந்த பத்திரிகையில் நிறைய வெளிச்சம் பெற்றேன். அதில் நான் பெற்ற வெளிச்சம் என்ன அப்படின்னா, இன்னொரு வெளிச்சம் என்னன்னு கேட்டான், இயேசு கிறிஸ்து இப்போ தாழ்மை என்றால் என்ன அப்படின்னா, இப்போ நாம் என்ன நினைத்து கொள்கிறோம், சபையிலே நான் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யணும், நான் பாதாளத்திற்கு, நான் நரகத்திற்கு பாத்திரவான் ஆண்டவரே, நான் ஒரு புழு, நான் ஒரு ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படின்னு சத்தம் போட்டு பேச, நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு அக்கிரமக்காரன் ஆண்டவரே அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சவன் என்ன நினைத்துக் கொள்கிறார், பயங்கர தாழ்மையாக இருக்கிறாரு, எப்படி ஜெபத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறார், தன்னை ஒரு புழுன்னு சொல்லிட்டாரே, எவ்வளோ தாழ்மை. அல்லது தான் ஒரு பாவின்னு சொல்லிட்டாரே, எசேக்கியா பிரசங்கத்திலே தன்னை ஒரு விபச்சாரக்காரன் சொல்லிட்டாரே, ஐயோப்பா எவ்வளோ தாழ். நான் கேட்குற கேள்வி என்ன, நான் கேட்குற கேள்வி இல்லை, அந்த புத்தகத்திலே நான் படித்தது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து எங்காவது இப்படி ஜெபம் பண்ணதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு பிரசங்கம் பண்ணாரா? சொல்லுங்களேன். எங்கேயாவது ஜெபம் பண்ணிக்கிறாரா? அப்படி இல்லை. ஆனால் அவர் என்ன செய்தார், அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னு கேட்டால், இப்படி ஜெபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் இந்த ஜெபத்தை பண்ணிவிட்டு நான் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி தயவு செய்து என்ன செய்யாதிருங்கள், நினைத்து கொள்ளாதிருங்கள். அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் என்னை பார்த்தே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். சபையில் இப்படியெல்லாம் பேசினேன், ஆனால் இப்போ நான் இருக்கிறது எனக்கே அப்படின்னு என்னை பார்த்தே நான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். அதனால் நான் என்ன ஜெபம் பண்ணுகிறேன், என்ன வார்த்தை பேசுகிறேன் என்பதெல்லாம் அல்ல, அதுக்கு வேண்டி எதையும் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இயேசு எங்கேயுமே இப்படி சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னை பாவி என்று அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யாதபடினாலே அவர் பாவி என்று கூட சொல்லவில்லை. ஆனால் அவர்தான் இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலையும் தாழ்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே தாழ்மை என்றால் என்ன அப்படின்னா, எதுவும் இப்படி செய்கிறதில்ல. நான் ஒரு டாய்லெட் கழுவுனேன், இன்றைக்கி நான் சர்ச்சில் டாய்லெட் கழுவுனேன்,
அப்படின்னா இல்லை, இது போன்ற வேலைகளும் அல்ல, ஏதோ தாழ்மையான வேலை செய்கிறதோ இதுவும் அல்ல. மாறாக எது தாழ்மை அப்படின்னு கேட்டால், தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும், தன்னுடைய சுபாவத்தை எல்லாவற்றையும் எனக்குள்ளாக வைப்பதற்கு நான் என்னை வெறுமையாக்குவதுதான் தாழ்மை. ஆண்டவர் எனக்குள்ளாக தன்னுடைய எல்லா சுபாவத்தையும் வைப்பதற்கு என்னை ஒரு வெறுமையான பாத்திரமாக அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்தது. அவர் அந்த நாசரேத்தூரில் அந்த பிறந்ததை எடுத்து பாருங்கள். அந்த பிறந்ததிலிருந்து பிறப்பிலே ஒரு மனிதன் பெருமை பாராட்டுகிற அந்த பெருமையை, அந்த காரியத்திலிருந்து அவர் பாருங்கள் தன்னை என்ன செய்தார், தன்னை அவர் வெறுமையாக்கினார். அதைத் தொடர்ந்து அவருடைய வளர்ச்சியை பாருங்கள். அவருடைய வளர்ச்சி, அவர் வளர 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 அவர் 12 வயதாக இருக்கும் பொழுதே அவர் ஒரு நல்ல வேத போதகராக, வேதத்தை அறிந்தவராக அவர் இருந்தார். ஆனால் எந்த வேத போதகனாக இருந்தாலும் சரி, என்ன வரமுடையவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் வைத்திருக்கிற ஆளுகைக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்காக தன்னை அவர் வெறுமையாக்குகிற அந்த இடத்தை பாருங்கள். நமக்கு சில படிப்பு படித்து விட்டால் நாம் நம்மை தாழ்த்த முடியறதில்லை. நாம் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டா அதுக்கப்புறம் டாய்லெட் கழுவ போகிறதில்லை. ஏன், என்னாச்சு? அதே கை தானே, அதே கால் தானே, உனக்கு என்ன நடந்தது? இல்லை, நான் டாக்டர் ஆக்கும், நான் இன்ஜினியர் ஆக்கும் அப்படின்னா இல்லை. இப்படி சில உயர்வுகள், சில தன்மைகள், சகோதர சொல்லி நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம்மை வெறுமையாக்கி கொண்டே பாருங்கள். அந்த மரண பரியந்தம், நாம் இப்பொழுது என்ன வாசித்தோம்? மரண பரியந்தம் அல்லது வெறுமையாக்குதல் அப்படிங்கிறது இன்னொரு மொழியிலே சொல்லப்போனால், அல்லது தாழ்மைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அது நன்றாய் பாருங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தம்மைத்தாமே, அதாவது 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்போது தாழ்மை என்றால் என்ன அப்படின்னா, ஏதோ இந்த மாதிரி பக்திக்குரிய காரியங்களை அல்லது தாழ்மையான பேச்சுக்களை பேசுவதல்ல. கீழ்ப்படிதல். இப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது கூட நமக்கு அது ஏதோ கேட்டு பழக்கமான வார்த்தையாய் மாறிவிட்டது. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால், என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் தேவன் தன்னை எனக்குள் வைக்க விரும்புகிறார். அப்படி வைக்கிற போது ஒவ்வொரு பகுதியிலையும் என்னை காலியாக்கி கொண்டே, என்னை வெறுமையாக்கி என்றால், மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சகோதரர் சொல்ல? மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தை, ஆனால் வளர வளர அவன் தன்னை நான் என்ன குழந்தையா நான் அப்படின்னு கேட்கிறான். வளர ஒரு வாலிபனாகிறான். நான் இப்பொழுது சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறான். அல்லது இன்னும் கொஞ்சம் படித்தவனாகிறான், பட்டம் பெறுகிறான், பெரிய உயர் பதவி பெறுகிறான், நல்ல இடத்துல திருமணம் செய்கிறான். இப்போ இவைகள் எல்லாமே ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இது என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டால், இது ஒரு மிகப்பெரிய தடையாக மாறிக்கொண்டே போகிறது. என்ன தடை அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தையெல்லாம், இது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை நாம் தடுக்க முடியாது. நீங்கள் தாழ்மையாக இருக்கிறது என்றால் என்னை போல் அஞ்சாமல் படிங்க அல்லது படிக்காமல் இருங்கன்னு நான் சொல்ல வரல. இல்லை, எதையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அதையெல்லாம் வெறுமையாக்கி நான் சொல்லுகிறது அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி, அல்லது உங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி, அல்லது உங்களுடைய வளர்ச்சி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா? அந்த அடிப்படையில் அது எவ்வளவு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ இயேசுடைய வாழ்க்கை பாருங்கள். அவர் வளர வளர அல்லது 33 வயது ஆக அவர் ஒரு புறத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வெறுமையாக்கி சரி, ஏதோ ஒரு குறைந்தபட்சம் கடைசியில்
ஒரு 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 மகான் அப்படிங்கிற பட்டமாவது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இல்லை, அவர் அதாவது தன்னை வெறுமையாக்கினார். இந்த வசனத்தில் வேறு சாக்கு 3 இதை சொல்லுவார். அது இப்போ எனக்கு ஞாபகம் வருகிறது, அதை சொல்லுகிறேன். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் அங்கே அதாவது அவருடைய தாழ்மையின் அந்த வரிசை பாருங்கள், அல்லது அவருடைய அந்த வெறுமையாக்குதலை பாருங்கள். அந்த வெறுமையாக்குதல் முதல்ல அவர் ஒரு மனிதனாக வந்தார். அதுவே ஒரு பெரிய தாழ்மை. அதுவே தேவனாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருப்பதெல்லாம் வெறுமையாக்கி சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதற்கப்புறம் அவர் எப்படி தன்னை வெறுமையாக்கினார்னா, அந்த மனிதன் அப்படிங்கிறதை கூட மனிதன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் அவர் தன்னை ஒரு அடிமையாகத்தான் வைத்திருந்தார். அடிமை என்பது சகோதர சொல்ல அடிமை. இப்போ நமக்கு அதான் சொல்கிறேன் பாருங்கள், சின்ன பையனாக இருக்கிற நாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாவே நம்ம அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கிறீங்களா? இயல்பாகவே நமக்குள் என்ன வருகிறது, இப்போ நான் யார்? ஆனால் இப்போ அவர் மனுஷனாய் பிறந்து கடைசியில் என்ன செய்தார்னா, அந்த அடிமை, அதாவது வாழ்வு என்று வரும்பொழுது அடிமையின் ரூபத்தை எடுத்தார். இப்போ இது தான் நம்மை நாமே வெறுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான். நான் எப்பொழுதும் ஒரு அடிமைதான். வெளிரங்கமாக எனக்குள் பல விஷயங்கள் நடக்கலாம். நான் பெரிய வீடு கட்டலாம், நான் பெரிய படிக்கலாம், பெரிய சம்பளம் வாங்கலாம், பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், நான் காரில் வரலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இதெல்லாம் ஒன்றுமில்லை. இதற்கு மத்தியில் இதற்குள்ளாக அவர் ஒரு அடிமையாக தன்னை ஒரு அடிமையாக வைத்திருந்தார். கடைசியில் அவருடைய முடிவை பார்க்கும் பொழுது அவர் இன்னொரு பங்கு, அதாவது இந்த அடிமை அப்படிங்கிறதுக்கே அது ஒரு பெரிய தாழ்மை அந்த இடத்திற்கு வருவது. அடிமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் சகோதரர் சொல்லி அதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, அவர் இந்த சிலுவை பாடுகளை பற்றின அந்த சங்கீதத்தை பாருங்கள். 22ஆம் சங்கீதம், சிலுவை பாடுகள் பற்றின சங்கீதம். அதில் ஒரு வசனம் சொல்லுவார், அதுதான் எனக்கு அது பெரிய ஆச்சரியமான வசனம். 22ஆம் சங்கீதம் என்பது ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேசின வழிகள். இன்றைக்கு ஈஸ்டர் அல்லது இந்த மாதிரி உயிர்த்தெழுந்த நாட்களில் பல சபைகளிலே பல பிரசங்களை பிரசங்கிக்கிறார்கள். அது என்னமோ, நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போனதும் இல்லை, அது பெருசாக கேட்டதும் இல்லை. ஆனால் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த 7 வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வார்கள், நல்லது. ஆனால் சிலுவையிலே வெளிப்படாத, ஆனால் அந்த அவர் உள்ளுக்குள்ளாக என்ன நினைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வெளிச்சம் யாருக்குமே தெரியறதில்லை. அவர் உள்ளுக்குள்ளாக அந்த 7 வார்த்தைகள் பேசினாரே, அதுக்கு உள்ளுக்குள்ளே அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத ரகசியம், அந்த வார்த்தை யாரும் பிரசங்கம் பண்ணுகிறதில்லை. அது எந்த வார்த்தை? அது 6வது வசனத்தை பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். நானும் ஒரு புழு, நான் யாரில்லை, நான் மனுஷன் அல்ல. அப்போ இதுதான், இந்த அளவுக்கு அவர் தன்னை வெறுமையாக்கி, அதாவது தான் மனிதன். சகோதரர் சொல்ல, நீங்கள் வாழ்நாள் பூரா பிரயாசப்பட்டு ஒரு இடத்துக்கு வாருங்கள். அது என்ன இடம் அப்படின்னு கேட்டால், அல்லது வாழ்நாள் பூரா எதற்கு பிரயாசப்பட்டு வாழ்நாளை வீணாக்க வேண்டும்? இப்பொழுதே ஒரு இடத்திற்கு வாருங்கள். நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷி அல்ல அப்படிங்கிறதை உங்களால் வெறுமையாக்க முடியுதா? இல்லை, என்னை குறித்து என்னதான் இப்போ எத்தனையோ நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்னென்னா சகோதரர் சொல்லு, சொந்தக்காரர்கள் இடத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் தோண்டி துருவி பார்த்தோம் என்று சொன்னால்
என்ன இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மனுஷன், நான் மனுஷி. என்கிட்ட சொத்து இல்லாமல் போல, சுகம் இல்லாமல் போல, என்ன இல்லை, நான் யாராக இருக்கலாம், நான் ஒரு மனுஷன் அல்லவா, ஒரு மனுஷன் என்னை மதிக்க வேண்டாமா அப்படின்னா, இதை நான் சும்மா ஒரு கேலி, ஒரு சிரிப்புக்காக சொல்லுகிறேன் என்று தயவுசெய்து நினைக்காதிருங்கள். மனிதன் அப்படிங்கிற அந்த தன்மையை நாம் எவ்வளவு பற்றி வைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. அது எப்பொழுது தெரியும்? நாம் மனம் புண்படுவதோ தெரியும். அதை நீங்கள் தயவுசெய்து பரிதாபம் என்று நினைத்து கொள்ளாதிருங்கள். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு கண்ணீர் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு தயவுசெய்து அதை குறித்து அழாதிருங்கள். கண்ணீர் வராதான்னு கேட்டால் எனக்கும் கண்ணீர் வந்தது தான். நான் கண்ணீர் விடாமல் நான் பேசவில்லை. ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னாடி போய் பாருங்கள், அது என்ன காரியம்னு கேட்டால், நான் ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறதுனால்தானே எனக்கு அப்படி வருகிறது. நான் ஒரு புழு என்று நினைத்தால் புழு என்ன செய்யறதில்லை? புழு கண்ணீர் விடுகிறதில்லை. அப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. சரி, அது விட்டு விடுவோம். அப்போ இப்படி தான் அவர் தன்னை வெறுமையாக்கினார். இந்த வெறுமையாக்குதல் என்பது சகோதர சொல்லே சின்ன பிராயத்திலிருந்து அவரிடத்திலே வளர்ந்து கொண்டே வந்தது. அது அவ்வப்போது அது வெளிப்பட்டது. அது சில முத்தாய்ப்பான வசனங்கள் அதற்கெல்லாம் உண்டு. அவர் தன்னை உண்மையிலே அவர் அப்படி வெறுமையாக்கி இருந்தாரா அப்படிங்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வேறு மாதிரி வசனங்கள்லாம் உண்டு. ஒரு தடவை அவர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மனுஷகுமாரனை பற்றி என்ன சொன்னாலும் அதை முடிச்சிருங்களேன், மன்னிக்கப்படும். அப்போ அவர் தன்னை என்ன வச்சுருந்தார்? அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் தன்னை குறித்து என்ன வச்சுருந்தார்? மனுஷகுமாரனை பற்றி எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அவர் தன்னை மனிதன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை எல்லாம் இழந்திருந்தார் அல்லவா? இழந்திருந்தார். அதனால தான் அப்படி சொல்ல முடிந்தது. நீங்கள் உங்களை ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அந்த மன்னிப்பு ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நான் இவர்களை மன்னிக்க உதவி செய்யும், என்னை மன்னிக்க உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் மன்னிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தன்னை வெறுமையாக்கி இருந்தார். தன்னை மனிதன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வெறுமையாக்கி இருந்தார். ஒரு அடிமை அப்படிங்கிற வெளிப்படுத்தியிருந்தார். சரி, அடிமை அப்படிங்கிற ஸ்தானம் கூட ஒரு கௌரவமான ஒரு ஸ்தானம். ஒரு கௌரவம் என்றால் ஓரளவுக்கு கௌரவம். அந்த மனுஷனிடத்துல எந்த விதமான ஏதோ அவர் அடிமை, அவரை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். புழுவை பாட்டி மிதின்னு மிதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு ஒரு வேலை ஸ்தலத்தை யோசித்து பாருங்கள். 6 மணிக்கு வேலை ஆஃபீஸ் முடியும்னா 6:10 முடியுதுனாவே நம்மளால் என்ன செய்ய முடியல, நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியறதில்லை. இல்லை, தயவுசெய்து அருமையான சகோதர சொல்லை உங்களை அன்போடு கேட்கிறேன், தயவுசெய்து மனுஷன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வெறுமையாக்கல் வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். நாம் வெறுமையாக்கி இருந்தோம் என்று சொன்னால் பிறரை மன்னிப்பது இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே சொல்லிவிடுவோம். அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? நானோ ஒரு புழு. அவர் அந்த வசனத்தை பாருங்கள், அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம், நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருந்தாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாருங்கள், ஒரு புழுவை விட கேவலமாக நடத்துகிறாங்க. பாருங்கள் எவ்வளவு கேவலம். உதட்டை பிழைக்கி தலையை துலுக்கி அவங்க என்னெல்லாம் டிசைனாக பண்ணாங்க தெரியுங்களா? அந்த சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில். அப்பொழுது மட்டுமில்லை, அவர் நாசரேத்தூரில் நடந்து போகும்பொழுது கூட அவரை எவ்வளோ கேவலமாய் பேசினார்கள், கேவலமாய் பார்த்தார்கள், தலையை துலுக்கினார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் ஏற்கனவே அவர் வெறுமையாக்கியிருந்தார். நானும் ஒரு புழு. கர்த்தர் வேல், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாகவே கூட சில ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வராத போது, இவன் என்ன கர்த்தரை நம்பிட்டு இருந்தான், ஒன்றும் பதில் இல்லையே. நாங்கள்லாம் ஜெபம் பண்ணோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி நம்பிக்கை இருந்தாங்களே, எங்கள் பிதாக்கள் எல்லாரும் தேவனிடத்தில் நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும்.
ஆனால் நீ என்னமோ கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சுருக்கிறேன்னு சொல்கிற, சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னா இறங்கி வந்துடுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்களோ, நான் மட்டும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பேன், அருவாள் எடுத்துருப்பேன்னார. ஆனால் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை இல்லை. நான் அருமையான சகோதரர் சொல்ல, அவர் தன்னை வெறுமையாக்கி இருந்தார். வெறுமையாக்கி கடைசியிலே அவர் இன்னொரு ஸ்தானத்துக்கு போக வேண்டியிருந்தது. அது என்ன ஸ்தானம்? சிலுவையிலே தொங்கும் பொழுது அவரை பற்றி என்ன நினைத்தார்கள், அந்த பார்வை அல்லது அவரை பற்றி என்ன சொன்னார்கள் அப்படின்னா, அடிமை என்பது கூட சகோதர சொல்ல ஒரு பொதுவான ஒரு இது. ஆனால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாங்கின பேர் என்ன? குற்றவாளி, அக்கிரமக்காரில் ஒருவனாய் எண்ணப்பட்டார். அந்த ரோட்டில் நடந்து போகிறவங்கெல்லாம் அது பார்த்து 3 பேர்த்த சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க பார்த்தியா? 3 பேர் அக்கிரமக்காரனுங்க, அநியாயக்காரனுங்க. அந்த அந்த நடுவில் தொங்குற ஆள் 3 பேருமே அவனுக்கெல்லாம் இது வேணும், இவங்க அக்கிரமக்காரனுங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்போ அதுக்கும் தன்னை என்ன செய்தார்? தன்னை பெருமையாக்கினார். நமக்கு ஒரு சின்ன கெட்ட பேரை நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாது. ஒரு சின்ன தப்பு ஒரு புருஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சொல்கிறாரு, ஏன் இதுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு சொன்னால், அது நீங்கள் அதை பண்ணலைங்கிறது உண்மை தான். ஆனால் எப்படி என்னை சொல்லலாம், எப்படி என்னை சொல்லலாம், இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன், எப்படி தெரியாமல் சொல்லலாம், அது எப்படி தெரியாமல் போகும்? கல்யாணமாக 20 வருஷம் ஆச்சு, இன்னும் தெரியாமல் இருக்குதா? யாரை முட்டாள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் அப்படிங்கிறதை அவர் வெறுமையாக்கி இருந்தாரே, தன்னை குறித்து தூளி கூட எதுவுமே இல்லை. அப்போ அருமையான சகோதர சோரிகளே, இந்த வெறுமையாக்கப்படுதல் என்றால் என்னன்னு கேட்டால், இது நாட்கள் செல்ல அதிகமாகி கொண்டே போகும். அதைத்தான் சொல்ல வருகிறேன். நாம் ஒவ்வொரு அப்பம்புக்கிற ஆராதனையிலையுமே இது அதிகமாகி கொண்டே போகும். போன அப்பம்புக்கிற ஆராதனைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு இருந்திருக்கலாம். இந்த அப்பம்புக்கிற ஆராதனையில் உங்களுக்கு பதவி உயர்வு. என்ன பதவி உயர்வு? ஒரு புழுவை போல், முதல்ல புழுவு மாதிரி எடுத்துட்டுப்பாங்க, இப்போ புழுவை பார்த்து பேசுகிறது போல், அல்லது அந்த பதவி உயர்வு கூடிக்கிட்டே போங்க. உண்மை தான் சொல்கிறேன், கூடிகிட்டே போகும். இன்னும் அது ஹை ரேஞ்சுக்கு போகும். ஹை ரேஞ்சுக்கு போய் நீங்கள் மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. அந்த போஸ்ட்டு என்ன போஸ்ட்டு? இயேசுவை போலவே இருக்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் இந்த வளர்ச்சியை குறித்து அதிசயிக்காதிருங்கள். இந்த வளர்ச்சியை குறித்து அதாவது ஏதோ புதுமைன்னு தேய்க்காதீங்க. உங்களை வெறுமையாக்கும்படிக்கு அல்லது என்னை வெறுமையாக்கும்படிக்கு நான் சொல்கிறேன், என்னை வச்சு தான் சொல்கிறேன், என்னையை நான் பார்த்து தான் சொல்கிறேன், என்னை வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னை குறித்து எண்ணி இருந்ததெல்லாம் ஒளிந்து போகும்படிக்கு. ஆமாம், நான் இன்னும் சாதாரணமாக இன்னும் வெறுமையாக்கப்பட்டு இன்னும் ஒன்றுமில்லாமல் போய் கடைசியில் சாகும்போது நல்ல சாவான்னு கேட்டால் நல்ல சாவும் கிடையாது, நல்ல பேரும் கிடையாது. அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி அவர் செய்தபடினா, அப்போ என்னன்னு கேட்டால், சரி இதெல்லாம் எப்படி செய்தார்னு கேட்டால், இதெல்லாம் தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார். ஆண்டவரே, எனக்கு இது அனுமதித்திற்காக இதை செய்கிற அளவுக்கு நான் என்னை வெறுமையாக்குகிறேன். ஏன்னா ஒருத்தன் வெறுமையாக்காமல் அவனுக்குள்ளே அதை செய்ய முடியாது. ஆண்டவர் யாரையும் கட்டாயம் பண்ணுகிறது இல்லை சகோதரர் சொல்ல. இயேசுவையும் அவர் கட்டாயம் பண்ணவே இல்லை. நீங்கள் புழுவாக ஆவதற்கு, நீங்கள் உங்களை வெறுமையாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கலைன்னு சொன்னால் உங்களை கட்டாயம் பண்ணவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கட்டாயம் பண்ண மாட்டார். ஆகவே இப்படி வெறுமையாக்கப்படும் பொழுது தான் அந்த தெய்வீக சுபாவமானது, என்ன தெய்வீக சுபாவம்? எந்த மனுஷனையும் மன்னிக்கிற அந்த தெய்வீக சுபாவம் எனக்குள்ள என்ன செய்யும்? எனக்கு வரும். என்னை வெறுமையாக்காமல் நான் இன்னும் மனுஷன் என்று என்னை நினைத்து கொண்டிருந்தால், மனுஷனிடத்தில் தான் நன்மை ஒன்று வாசமாக இல்லையே. மனுஷன் அப்படிங்கிற அதை வெறுமையாக்காமல் இருந்தால் அது எனக்கு வராது. இயேசுவுக்கும் வந்திருக்காது. ஆனால் அவர் அதை வெறுமையாக்கினபடினாலே அவர் அந்த வளர்ச்சியை பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர அவமானங்களும் நிந்தைகளும் வரும். அது நல்லது.
ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, அது நான் இன்னும் என் பார்வைக்கு சிறியவனாகட்டும், நான் இன்னும் என் பார்வைக்கு அற்பனாக மாறட்டும். தாவீது ஒரு தடவை சொன்னார் தெரியுங்களா, ராஜ்யபாரம் வந்துவிட்டது, ராஜாவாய் மாறிவிட்டார். இப்போ அவரோட ட்ரெஸ் என்ன, கணக்கு என்ன, அவரோட பந்தா என்ன, நடக்க என்ன, ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிற நடக்க என்ன, அப்படி நடந்துட்டு இருக்கிற வேண்டிய மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறார்? அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆடுகிறார். சாதாரண பெண்மணிகளோடு கூட ஆடுகிறார். ஆனால் டீசெண்டாக வளர்ந்த ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு வளர்ந்த மங்கையார் சகோதரிகள் சொல்லுங்களேன், மீகாள். அவள் ராஜகுமாரத்தி, ராஜ பரம்பரையில் வளர்ந்தவள். எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா? நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை, எங்கள் கால் மண்ணில் படாது அப்படின்னு வளர்ந்தவளுக்கு இந்த தாழ்த்துகிறது, அற்பமாக ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் சே இது என்னது? ஐயோ, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, என்ன இப்படியெல்லாம் நீங்கள் என்ன நீங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி புருஷனே என்ன செய்கிறாள்? ஆளப்பார் ஆளை அப்படின்னு அந்த மாடியில் நின்றுட்டு அவமதிக்கிறாள். ஆமத்தபடினாலே, அவள் தன்னை வெறுமையாக்காதபடினாலே அவளுடைய கற்பம் என்ன செய்யலை? அவள் சாகும் வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லை என்பது சரீர பிரகாரமாக நான் சொல்லவில்லை. அவள் எந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவள் பெறவே இல்லை. இதற்கு அவள்தான் முதல் மனைவி தாவீதுக்கு. ஆனால் பாருங்கள் என்ன கொடுமை! தன்னை வெறுமையாக்காமல் அல்லது வெறுமையாக்கின மனுஷனையுமே கிண்டல் பண்ணி கொண்டு இருந்தவளுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆனால் இன்னொரு பெண்ணை பாருங்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் அபிகாயில். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நான் இருந்த இருப்புக்கு, நான் வாழ்ந்த தன்மைக்கு அப்படின்னு அவள் சொல்லலை. அவளுக்கு ஒரு ராஜமேன்மை வரும் பொழுது அவள் சொல்லுகிறாள், எனக்கு ராஜமேன்மையெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, உம்முடைய ஊழியக்காரருடைய பாதங்களை நான் என்ன செய்யணும்? கழுவட்டும். தாவீதுடைய ஊழியக்காரருடைய பாதங்களை கழுவுகிற ஒரு வேலை எனக்கு கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்ல, உயர்வு வர வர அல்லது இந்த 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 உலகத்துக்குரிய உயர்வு வரும்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், உள்ளுக்குள்ளாக சிறுமி இன்னும் தாழ்த்தி வெறுமையாக்கி கொண்டே போகணும். இல்லைன்னா நீங்கள் பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், உயர்வு வர வர இங்கே கீழே அபிகாயிலை போல, அதனால்தான் அவளைப் போல ஞானமுள்ள பெண் ஒருவரும் இல்லை. அவள் அப்படி ஞானமாக இருந்தாள். ஆகவே அருமையான சகோதர சொல்லே, இந்த வேலையிலையும் கூட இந்த தாழ்மை, இந்த வெறுமையாக்குகிறது அப்படிங்கிற இந்த பரிசுத்தம், இந்த தன்மையானது நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஒரு கவர்ச்சியை போல, ஒரு பவரை போல், அது அந்த வசீகரத்தை போல மின்னவில்லை அப்படின்னு சொன்னால், நாம் வெறும் சும்மா இந்த சோக்கு காமிக்கிற இந்த ஆப்பிள் பழத்தை போலவே இன்னொரு பழம், பிளாஸ்டிக்கில் பழம் இருக்கும் அல்லவா, அந்த பழத்தை போல மாறிவிடுவோம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ளாக இது நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி, இந்த வெறுமையாக்குதல் நடக்கவில்லைன்னு சொன்னால், நீங்கள் என்னதான் தாழ்மையான வேலை செய்தாலும் அது ஒரு கரைப்பட்டது, அதில் ஒரு வசீகரம் இருக்காது. அது பொய்யானதாய் மாறிவிடும். இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தம் என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் பொய்யான பரிசுத்தம். தாழ்மையை வசீகரமாய் வைத்து கொண்டு வராத, அல்லது அது எந்த வேலையோ, அது டாய்லெட் கழுவுகிற வேலையாக இருந்தாலும் கூட அதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் நான் என்னை வெறுமையாக்கி என்னுடைய ரட்சிப்பு வளர நான் இன்னும் இயேசுவை போல வளர்ந்து கொண்டே போகிறேன், அவரை போல என்னை தாழ்த்தி கொண்டே போகிறேன். நான் மனுஷன் என்கிறதை எப்பொழுதோ மறந்து விட்டேன். நான் இப்பொழுது ஒரு புழுவாக இருக்கிறேன். இந்த புழுவும் என்ன செய்யணும்? இந்த புழுவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதில் வளரணும். அப்படி வளர்ந்தால்தான் நாம் கொஞ்சமாவது இந்த அப்பமும் ரசமும் என்றால் என்னங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா இது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. ஏதோ அதை குடித்தா ஒரு ஆசீர்வாதம் வருமாமே அப்படின்னு தான் நினைக்கிறோம். இல்லை, நாம் ஜெபிக்கலாம்.